வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்டெட் எக்ஸாம் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் ஸ்பெசிஃபிக்காக இங்கிலீஷ் கிராமர் பார்க்க போகிறோம். அதாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்கள் அனலைசிஸ் பண்ணும்போது நிறைய இந்த டென்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நான் 6th புக்கில் டேர்ம் 2லேருந்து டென்ஸ் சிலது கொடுத்துருக்காங்க. அதை எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு எக்ஸசைஸ் மாதிரி ஒரு 10 கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். இப்படி ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்கள் அனலைசிஸ் பண்ணிங்கன்னா தெரியும். கண்டிப்பாக கிராமர் வந்து அதிகமாக கேட்குறாங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதாவது இந்த டென்ஸ் வந்து ப்ரெசென்ட்டில் நடக்கிறது தான் குறிக்கிற மாதிரி வரும். இப்போ மேக்னெட் அட்ராக்ட்ஸ் அயன். மேக்னெட் வந்து அயனை அட்ராக்ட்ஸ் பண்ணுது. இல்லை மெயினாக பார்த்தீங்கன்னா எஸ் சேர்ந்து வரும். அட்ராக்ட்ஸ் அப்படி வந்து பார்த்தீங்களா, அப்போவே நம்ம கண்டுபிடிச்சலாம் இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு. அடுத்தது ஹி ஓப்பன்ஸ் த டோர். இப்போ நடக்குது, ப்ரெசென்ட்டில் நடக்கிறது. ஹி ஓப்பன்ஸ் த டோர். அவர் வந்து டோரை ஓப்பன் பண்ணாரு அண்ட் என்டர்ஸ் த ரூம். ரூமுக்குள்ளே என்டர் ஆகிறாரு. அவ்வளோதான். இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் டிபார்ட்ஸ் அட் 5:15 PM. கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் வந்து டிபார்ட்ஸ் ஆகும். எத்தனை மணிக்கு? 5:15. அந்த டிபார்ட்ஸ் எஸ் வருது பாருங்க. இதை வச்சே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லாம் எந்தெந்த இடங்களில் வருது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்காங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டினே பார்த்தீங்கன்னா இங்கே புக்கில் என்ன இருக்கோ அதுவே தான் கேட்குறாங்க. அதனால் இப்போ இதில் எது வேணால் கேட்கலாம். ஹி ஓப்பன்ஸ் த டோர் அண்ட் என்டர்ஸ் த ரூம். இதை வந்து எந்த டைப் ஆஃப் டென்ஸ்னு கூட கேட்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ எந்தெந்த இடங்கள்ல இந்த டென்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபேக்ட்ஸ் தட் எக்ஸிஸ்ட் அட் ஆல் த டைம்ஸ். அதாவது எப்போவுமே நிகழக்கூடிய நிகழ்வுகள், அதுதான் ஃபேக்ட்ஸ் தான். மேக்னெட் அட்ராக்ட்ஸ் அயன். எப்பவும் என்ன பண்ணும்? காந்தம் வந்து இரும்பை அட்ராக்ட் பண்ணும். அப்போ இது எப்பவுமே நிகழக்கூடியது, அதுதான் மேக்னெட் அட்ராக்ட்ஸ் அயன். ப்ரெசென்ட் ஆர் பெர்மனன்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறது. இப்போ ஐ லிவ் இன் சென்னை. நான் வந்து சென்னையில் வசிக்கிறேன், அவ்வளோதான். எக்ஸ்பிரஸிங் ஆக்ஷன்ஸ் ஹேப்பனிங் நவ். அதாவது இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ், அந்த நிகழ்வுகளையும் இது குறிக்கும். ஹி ஓப்பன்ஸ் த டோர் அண்ட் என்டர்ஸ் த ரூம். இப்போ பார்த்தோம், அதே இதுதான் கொடுத்துருக்காங்க இங்கே. ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ். அதாவது ஹேபிச்சுவல் என்ன? வழக்கமாகவே தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் தான் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ். ரவி கோஸ் டு ஸ்கூல் அட் 8:30 AM. ரவி வந்து டெய்லியுமே ஸ்கூல் போவான். எத்தனை மணிக்கு? 8:30க்கு. அதுதான் வழக்கம். கோஸ்ன்னு வருது பாருங்க, எஸ் சேருது. அதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் மெயினாக. ரவி கோஸ் டு ஸ்கூல் அட் 8:30 AM. கோஸ் வந்தோன்னா இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஃபியூச்சர் ரெஃபரன்ஸு. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சுக்கணும். கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் டிபார்ட்ஸ் அட் 5:15 PM. இது ஓகே. வெங்கட் வில் லீவ் த கிளாஸ் ஆஸ் சூன் அஸ் அன்பு கம்ஸ் இன். இப்போ வில் வந்திருக்கு, அப்போனா வந்து நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் அப்படி போயிடலாமான்னா கிடையாது. இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். வெங்கட் வில் லீவ் த கிளாஸ் ஆஸ் சூன் அஸ் அன்பு கம்ஸ் இன். அப்போ இது வந்து ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்லேயும் வருது. இது போல் வர்றது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ ப்ரெசன்ட் ப்ராக்ரஸிவ் டென்ஸ் அப்படின்னா என்ன? இந்த ப்ராக்ரஸிவ்னா அதாவது அது முடியலை, போய்கிட்டே இருக்குது, நடந்துக்கிட்டே இருக்குது, ப்ரெசண்ட்டில் தான் இருக்குது. ப்ரெசன்ட்னால இப்போ நடக்கிறது தான். ப்ராக்ரஸிவ்னா இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது, இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அந்த ஆக்ஷன். அதுதான் ப்ரெசன்ட் ப்ராக்ரஸிவ் டென்ஸ். யூ ஆர் ஆல்வேஸ் டிஸ்டர்பிங் மீ. நீ எப்போவுமே என்னை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்க. இதுதான் யூ ஆர் ஆல்வேஸ். இந்த ஆல்வேஸ் வருது மெயினாக, அதை பார்த்துக்கங்க. ப்ராக்ரஸிவில், ப்ரெசன்ட் ப்ராக்ரஸிவில் ஆல்வேஸ் வருது. யூ ஆர் ஆல்வேஸ் டிஸ்டர்பிங், ஐஎன்ஜி சேருது பாருங்கள். அப்போ அதுதான் கண்டினியூஸ் மாதிரி. ப்ராக்ரஸிவ்னா கண்டினியூவாக போயிட்டுருக்கு இல்லையா, அதனால் ஐஎன்ஜி பார்த்துக்கங்க. யூ ஆர் ஆல்வேஸ் டிஸ்டர்பிங் மீ. இது வந்து ப்ரெசன்ட் ப்ராக்ரஸிவ் டென்ஸு. மை கிராண்ட் ஃபாதர் இஸ் ரீடிங் த நியூஸ் பேப்பர் நவ். இப்போ என்னோடய கிராண்ட் ஃபாதர் படிச்சுக்கிட்டே இருக்கார் நியூஸ் பேப்பரை. அதுதான் ரீடிங் வருதா, ஐஎன்ஜி வருதா, நவுன் வந்துருச்சு. அப்போ போய்கிட்டே இருக்குது, இன்னும் முடிக்கல. அவர் நியூஸ் பேப்பர் படித்து முடிச்சுட்டாருன்னு சொல்லலை. இப்போ மை கிராண்ட் ஃபாதர் இஸ் ரீடிங் த நியூஸ் பேப்பர் நவ் அப்படின்னா இப்போ போயிட்டே இருக்கிறதுனா ப்ரெசன்ட் ப்ராக்ரஸிவ் டென்ஸ். இது எந்தெந்த இடங்கள்ல வருது? அன்ஃபினிஷ்டு ஆக்ஷன்ஸ் நவ். நான் சொன்னேன் இல்லையா, அது முடியலை, அவர் படிச்சுக்கிட்டே இருக்கார். அது நவ் கொடுத்துட்டாங்க. அது நவ் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சணும். இப்போ போய்கிட்டே இருக்க அந்த ப்ராசஸ், அது ஐஎன்ஜி ரீடிங், படிச்சுட்டே இருக்காரு. அப்போனா அன்ஃபினிஷ்டு ஆக்ஷன்ஸ் நவ். அனாயிங் ஹேபிட்ஸ். அனாயிங் ஹேபிட்ஸ்னால் அதாவது தேவையில்லாத வேலைகள் மாதிரி, ஒரு எரிச்சல் ஊட்டுற வேலை, அது மாதிரிலாம். ஒரு ஆல்வேஸ் டிஸ்டர்பிங் மீ, க்ரையிங், ஆல்வேஸ் க்ரையிங், அது மாதிரிலாம் வந்துச்சு. ஆல்வேஸ் பார்த்துக்கங்க. அப்புறம் இது போல் அனாயிங் ஹேபிட்ஸில் வந்தால் அது வந்து ப்ரெசன்ட் ப்ராக்ரஸிவ் டென்ஸ். டெஃபினட் ஃபியூச்சர் பிளான்ஸ் வித் டைம் ரெஃபரன்ஸ். ஃபியூச்சர் பிளான் தான், ஆனால் டைம் ரெஃபரன்ஸோட கொடுக்கறது. அது வந்து டெஃபினட் ஃபியூச்சர் பிளான்ஸ் வித் டைம் ரெஃபரன்ஸ். பார்த்தீங்கன்னா த பிரைம் மினிஸ்டர் இஸ் விசிட்டிங் சென்னை டுமாரோ. நாளைக்கு விசிட் பண்ண போகிறாங்க. அதுதான் த பிரைம் மினிஸ்டர் இஸ் விசிட்டிங் சென்னை டுமாரோ. நாளைக்கு இதனால் ஃபியூச்சரில் போகக்கூடாது, விசிட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ப்ரெசன்ட் ப்ராக்ரஸிவ் டென்ஸில் தான் அது வரும். ஸோ இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்துட்டோம், சிம்பிள் ப்ரெசன்ட் பார்த்துட்டோம், அப்புறம் ப்ரெசன்ட் ப்ராக்ரஸிவ் பார்த்துட்டோம். அடுத்து பாஸ்ட் டென்ஸ் பார்க்கலாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், அதாவது
மெர்லின் வென்ட் டு ஊட்டி லாஸ்ட் வீக். மெர்லின் ஊட்டிக்கு லாஸ்ட் வீக் போனான், அவ்வளோதான். வென்ட்னா போயாச்சு, வென்ட்னு கொடுத்ததுனால இது பாஸ்ட், முடிஞ்சு போச்சு, அந்த ஆக்ஷனே முடிஞ்சிருச்சு. அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், அவ்வளோதான். ஒன்ஸ் த லிவ்ட் எ ஃபார்மர், ஹீ ஹேட் 4 sons. ஒரு ஃபார்மர் வந்து வாழ்ந்தார், அவருக்கு 4 சன்ஸ் இருந்தாங்க, அவ்வளோதான். இதுவும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்து எப்படி வரும்னா கம்ப்ளீட்டாக ஆக்ஷன் சொன்னால முடிஞ்சிருச்சு, அந்த ஒர்க்கே முடிஞ்சிருச்சுன்னா மெர்லின் வென்ட் டு ஊட்டி லாஸ்ட் வீக், ஷேக்ஸ்பியர் ரோட் த டெம்பஸ்ட், இது கேட்கலாம். ஏதாவது ஒரு எழுதுனவங்க பேரை கொடுத்துட்டு அப்படியே அவங்க என்ன எழுதுனாங்கன்னு கொடுத்தலாம். ரோட் முடிஞ்சிருச்சு, ஷேக்ஸ்பியர் ரோட், அவர் எழுதி முடிச்சிட்டாரு, எழுதிட்டே இல்லை, ரைட்டிங் வரல. ஸோங்களா, அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லாம் முடிஞ்சது தான் வரும். ஆக்ஷன்ஸ் இன் ஸ்டோரிஸ், இப்போ ஸ்டோரிஸில் ஆக்ஷன்ஸ் சொல்லும்போது கூட சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வரும். ஷீ போர்டட் த ட்ரெயின் அண்ட் லுக்டு ஃபார் ஹர் ஃப்ரெண்ட்ஸ், அவள் வந்து ட்ரெயினில் ஏறிட்டா, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தா. இது வந்து ரொம்ப சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். போர்டட் ஈடி வந்துருச்சு இல்லையா, அப்போ முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். லுக்குடும் வந்துருச்சு, அப்பயும் பார்த்துக்கோங்க. அது பாஸ்ட் டென்ஸுக்கெலாம் ஈடி சேரும், அது தெரியும் நமக்கு. பாஸ்ட் ப்ராக்ரஸிவ் டென்ஸ், அதாவது முடிஞ்சதையே அந்த கண்டினியூஸாக நடக்கிற மாதிரி, அதான் பாஸ்ட் ப்ராக்ரஸிவ் டென்ஸ். வென் ஐ என்டர் த ரூம் த டெலிஃபோன் வாஸ் ரிங்கிங், நான் ரூமுக்குள்ளே போகும்பொழுது த டெலிஃபோன் வாஸ் ரிங்கிங், அந்த டெலிஃபோன் வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தது, சவுண்டு கேட்டுகிட்டே இருந்தது, அதுதான் இந்த வாஸ் ரிங்கிங். இதுதான் நீங்கள் பார்க்கணும். இந்த பாஸ்ட் ப்ராக்ரஸிவ்னு எப்போ சொல்ல போகிறோம், வாஸ் ரிங்கிங், ஓகேங்களா. அதே ஐஎன்ஜி வருது, ஆனால் வாஸ் வருது. இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு எப்படி ப்ரீவியஸில் கேட்டிருந்தாங்கன்னா, இந்த சென்டென்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு எது கரெக்டான பாஸ்ட் ப்ராக்ரஸிவ் டென்ஸ்னு கொடுத்துருந்தாங்க. இதே சேம் கொஸ்டின் தான் வந்திருந்தது. அப்போ இது படிக்கும்போது தெளிவாக படிச்சுக்கோங்க. வென் ஐ என்டர் த ரூம் த டெலிஃபோன் வாஸ் ரிங்கிங், இதில் கரெக்டானது ஆப்ஷன் இதுதான் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மாலதி வாஸ் வாட்டரிங் த பிளான்ஸ் ஆல் டே, மாலதி வந்து பிளான்ஸுக்கு வாட்டரிங் பண்ணிட்டா இருக்கா எல்லா நாளுமே, ஆல் டே, அதுதான் மாலதி வாஸ் வாட்டரிங் த பிளான்ஸ் ஆல் டே. இதுவும் பாஸ்ட் ப்ராக்ரஸிவ் டென்ஸ். ஆல் டே வந்துச்சு பார்த்தீங்களா, அதனால தான். வாட்டரிங் ஓகே, தண்ணி ஊற்றிட்டு இருக்கான்னு, எப்போவுமே டெய்லியுமே ஊற்றிட்டு இருக்கா, அதனால அது பாஸ்ட் ப்ராக்ரஸிவ் டென்ஸ். டிஎன்டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான சைக்காலஜி ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது, தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. ஸோ இந்த மெட்டீரியல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக டிஆர்பியில் கொடுத்துருக்கக்கூடிய டிஎன்டெட் எக்ஸாம் சிலபஸ்க்குரிய 10 யூனிட்ஸுக்குமே சைல்டு டெவலப்மெண்ட் பெடகாகி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக எம்சிக்யூ டைப்பில் கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் எல்லாம் கேட்கப்பட்ட சைக்காலஜி கொஸ்டின்ஸ், அதாவது 2012லேருந்து 2025 வரைக்குமே உங்களுக்கு கண்டென்ட் பேஜே கொடுத்துருக்கேன், பார்த்துக்காங்க. முந்தைய ஆண்டு தேர்வில் கேட்கப்பட்ட உளவியல் கேள்விகள் 2012லேருந்து 2025 வரைக்குமே உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே நீட்டாக கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது கூட உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, முந்தைய ஆண்டு தேர்வில் கேட்கப்பட்ட தமிழ் கேள்விகள், தமிழ் லாங்குவேஜ் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கொஸ்டின்ஸுமே வந்து 2012லேருந்து 2025 வரைக்குமே கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஒரு ஸ்டடி மெட்டீரியல் இது எல்லாமே கலந்து வந்துடும். தேவைன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. 9943880805 நம்பர் இங்கே இருக்குது, இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. ஸோ எந்தெந்த இடங்களில் வந்து இந்த பாஸ்ட் ப்ராக்ரஸிவ் டென்ஸ் வருது அதை பார்த்துக்கலாம். ஓவர்லாப்பிங் ஆக்ஷன், இப்போ பார்த்தாலே when I enter the room the telephone was ringing, அது வந்து ஓவர்லாப்பிங் ஆக்ஷனு. பாஸ்ட் ஹேபிட்ஸு, அதாவது சில பழக்கம் இருக்குது. இப்போ அருண் வாஸ் ஈட்டிங் a lot of junk foods those days, இப்போ கடந்த காலங்களில் அருண் வந்து எப்படி இருக்கான்னா நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றான். இப்போ வாஸ் ஈட்டிங் அது வருது. எம்ஃபசிஸ் ஆஃப் லென்த் ஆஃப் ஆர் டியூரேஷன், இந்த டியூரேஷன் சொல்கிறது. இப்போ ஆல் டே வாஸ் வாட்டரிங் த பிளான்ஸ் ஆல் டே, ஏன்னா வழக்கமாக வந்து அந்த தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து லென்த் ஆர் டியூரேஷன் சொல்கிறது. ரீகாலிங் த பாஸ்ட், இட் வாஸ் ரெய்னிங் த டே ஐ ரிமெம்பர் இட் வெல், இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. இது வந்து எந்த டைப் ஆஃப் டென்ஸில் வருது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இட் வாஸ் ரெய்னிங் த டே, ஏதாவது ஒரு பாஸ்ட்டை பற்றி ரீகால் பண்ணும்போது, ஒரு நிகழ்வை வந்து நம்ம திரும்ப சொல்லும்போது வர்றது கூட வருது, பாஸ்ட் ப்ராக்ரஸ் டென்ஸ் வரும். இட் வாஸ் ரெய்னிங் த டே ஐ ரிமெம்பர் இட் வெல், அவ்வளோதான். வாஸ் ரெய்னிங் வருது, அதனால் இது வந்து பாஸ்ட் ப்ராக்ரஸிவ் டென்ஸ். ஓகே, இப்போ ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்து ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள், நானும் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். தேவகி இஸ் கிளீனிங் த வெசல்ஸ் இன் த கிச்சன் நவ். 4 ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் வந்து கெஸ் பண்ணுங்கள், இப்போ நான் ஆன்சர் சொல்கிறேன். இது வந்து ப்ரெசன்ட் ப்ராக்ரஸிவ் டென்ஸ். இப்போ நவ் சொல்லியாச்சு, ஈஸ் கிளீனிங் வருது, அப்போனா அது வந்து என்னது, ப்ரெசன்ட் ப்ராக்ரஸிவ் டென்ஸ். While he was going to school, someone called him. வந்து பாஸ்ட் ப்ராக்ரஸிவ் டென்ஸ்.
வாஸ் கோயிங் வந்திருக்கு. வாஸ் கோயிங் வந்துச்சுன்னா பாஸ்ட்டு. வாஸ்னாலே பாஸ்ட்டு தான். கோயிங் ஓகே ப்ராக்ரஸிவில் வருது, ஐஎன்ஜி வருது. அப்போ வாஸ் கோயிங் டு ஸ்கூல், சம்மன் கால்ட் ஹிம், பாஸ்ட் ப்ராக்ரஸிவ் டென்ஸ். John was studying till 11:30 p.m. every night. இதுவும் பாஸ்ட் ப்ராக்ரஸிவ் டென்ஸ் தான். was studying till 11:30 p.m. every night கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால இது பாஸ்ட் ப்ராக்ரஸிவ் டென்ஸ். We went to a movie last Friday. இது என்னது, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். வென்ட்னு வந்துடுச்சு, அப்போ இது முடிஞ்சிடுச்சு. ஐஎன்ஜி எங்கேயுமே இல்லை பாருங்க. ஸோ வி வென்ட் டு எ மூவி லாஸ்ட் ஃப்ரைடே, இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இட் வாஸ் ரெய்னிங் ஹாட் வென் த ஆக்சிடென்ட் டுக் பிளேஸ். இது பாஸ்ட் ப்ராக்ரஸிவ் டென்ஸ். வாஸ் ரெய்னிங், ஓகேவா. இப்போ ஒரு ஸ்டோரி சொல்கிற மாதிரி தான். இட் வாஸ் ரெய்னிங் ஹாட் வென் த ஆக்சிடென்ட் டுக் பிளேஸ் அப்படின்னா பாஸ்ட் ப்ராக்ரஸிவ் டென்ஸ். The president is leaving for the States tomorrow. இது வந்து ப்ரெசன்ட் ப்ராக்ரஸிவ் டென்ஸ். நான் அப்போவே சொன்னேன், டுமாரோ வச்சு நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சிக்கூடாது. இது வந்து பிரசிடென்ட் இஸ் லீவிங் ஃபார் த ஸ்டேட் டுமாரோ, அது டெஃபினட்டாக நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ப்ரெசன்ட் ப்ராக்ரஸிவ் டென்ஸில் வரும். ஐஎன்ஜி வேறு சேர்ந்து வருது, அது பார்த்துக்காங்க. The sun rises in the east. இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். எப்போவுமே நிகழக்கூடிய ஒன்று. எப்போவுமே சன் வந்து ஈஸ்டில் தான் ரைசஸ் ஆகும். அப்போ இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அது எஸ் சேர்ந்து பாருங்க. My father takes the newspaper and begins to read. இதுவும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். நியூஸ் பேப்பரை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நவ் வரல, படிச்சுட்ருக்கார், ரீடிங் வரல. ஸோ அப்படி வந்ததுனா தான் அது ப்ரெசன்ட் ப்ராக்ரஸிவ். ஏற்கனவே ஒன்று பார்த்தோம், கிராண்ட் ஃபாதர் வந்து படிச்சுட்ருக்காருன்னு பார்த்தோம் இல்லையா, அது வேறு. இது வந்து என்னது, மை ஃபாதர் டேக்ஸ் அ நியூஸ் பேப்பர் அண்ட் பிகின்ஸ் டு ரீடு. அப்போ இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். Milton wrote Paradise Lost. இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஒரு ஆத்தர் கொடுத்தா அவங்க எழுதுன்னு சொல்லிட்டு அப்படியே சிம்பிளாக சொல்லிட்டாங்கன்னா ரோட்டுன்னு வந்துருச்சு இல்லையா, முடிஞ்சு போச்சு. அப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். Every morning I drink a cup of coffee. இது வழக்கமாக நடக்கக்கூடியது. எல்லா மார்னிங்குமே நான் வந்து ஒரு காஃபி குடிப்பேன், அவ்வளோதான். சிம்பிளாக இருக்கு இல்லையா, அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். வழக்கமான நிகழ்வில் அந்த சிம்பிள் வந்துடும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, இந்த 10 கொஷின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க. ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது, எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, அதை பார்த்து நான் ரெகுலராகவே வீடியோஸ் போடுவேன். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.